ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிராத்மிக் பாட்டிய புஸ்தகோடைய ரிவ்யூ அண்ட் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதினி. இதில் மொத்தம் உங்களுக்கு 20 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 லெசன்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டினாட்டு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் நம்ம 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 20 லெசனில் நம்ம 10 லெசன்ஸ் படிச்சிருந்தோம்னா லெசனுக்கு ஒரு கொஸ்டின் வச்சு எடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போதினிலேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஹிந்தியில் எழுதணும். ஸோ இதுக்கு நம்ம 50 வரைக்கும் நம்பர்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பத்திய. இது போயம் ரிலேட்டடானது. அதாவது ஒரு போயத்திலிருந்து நமக்கு பர்டிகுலராக ஒரு 4 லைன்ஸ் தந்துருவாங்க. ஸோ அந்த லைன் என்ன மீனிங், இது எந்த போயத்துலேருந்து எடுத்திருக்காங்க இந்த லைன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எழுதணும். இது நமக்கு தேர்ட் ரோமன் லெட்டராக கேட்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 போயம் இருக்குது. ஒரு போயம் மெமரி போயம். இப்போது தேர்ட் ரோமன் லெட்டர் எடுத்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 2 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 படிச்சிருந்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக எக்ஸாமுக்கு எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா மெமரி போயம் மொத்தம் 4 இருக்குது. ஸோ இந்த 4லேருந்து நமக்கு கொஸ்டினில் 3 கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு இதுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 மெமரி போயம் படிச்சிருந்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். எக்ஸாமுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 4 மார்க் கிடைக்கும். ஸோ ஈஸியாக 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். 2 தொகை படித்தோன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு தொகை வந்துடும். ஸோ நம்ம 4 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட் 3 கத்திய, அதாவது லெசன்ஸ். இதில் டோட்டலாக மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. இந்த 7 லெசனில் ஹாஃப்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம 4 லெசன்ஸ் படிச்சிருந்தோம்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், இது எல்லாமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5th ரோமன் பாருங்கள், மீனிங்ஸ் மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம 3 இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம 4 லெசன்ஸ் படிச்சிருந்தோம்னா அதுலேருந்து 3 மீனிங்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதே போல் தான் ஆப்போசிட்டும் 8 கொடுத்து அதில் நம்ம 3 தான் எழுதணும். அதுக்கப்புறம் சஹி யார் கலத், இதில் நமக்கு 5 தருவாங்க. அதுலேருந்து நம்ம 4க்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அதுபோல் 8வது ரோமன் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி, அதாவது நமக்கு ப்ராக்கெட்டில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இங்கேருந்து எடுத்து தான் எழுத போகிறோம். இதுக்கும் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நம்ம 4க்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோமனானது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். 9வது ரோமன் இது. இதில் 4 கொஸ்டினுக்கும் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டாக அதோட நியரஸ்ட்டில் நம்ம எழுதிட்டோம்னா 4 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிரும். அதுபோல் ஃபில்லிங் த பிளான்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து நம்ம 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சென்டென்ஸ் ஆட்டு எழுதணும் அந்த வேர்டை யூஸ் பண்ணி. இது 11th ரோமன் லெட்டர். நெக்ஸ்ட் 12th ரோமன் லெட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதில் 8 கொஸ்டின் நமக்கு தந்திருப்பாங்க. அதிலிருந்து நம்ம 4 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே கத்திய பார்ட்டில் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் படிச்சிருந்தோம்னா ஈஸியாக இந்த மார்க்ஸ்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் 4 கஹானி. கஹானியில் மொத்தம் 7 கஹானி இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 கஹானி படிச்சிருந்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் 3 கஹானி படிக்காமல் 1 மட்டும் படிச்சிருந்தோன்னா அது வரலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கஹானி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரச்னா. இது கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்டில் நமக்கு டோட்டலாக 21 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 21 லெசன்ஸில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது ரோமன் லெட்டர் 15ல் கேட்பாங்க. மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம 3 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இது நம்ம படிச்சிருந்தோன்னா நமக்கு ஈஸியாக 6 மார்க்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா அனுவாத் அபியாஸ், அதாவது ஹிந்தியில் கொடுத்ததுக்கு நம்ம தாய்மொழியில் எழுதுகிற மாதிரியும் தாய்மொழியில் கொடுத்ததுக்கு நம்ம ஹிந்தியில் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுவும் 16th and 17th ரோமன் லெட்டராக வரும்.
அவ்வளோதாங்க. பிராத்மிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பிளான் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிராத்மிக் படிக்கிறவங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது மட்டும் இல்லாம எழுதியும் பிராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல நம்ம நிறைய மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பிராத்மிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த டாபிக்ஸ் படிச்சா நம்ம ஈஸியா மார்க்ஸ் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.